வடமாநில கொள்ளையர்கள் இருவரை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் போலீசார் துரத்தி பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த சிசிடிவி காட்சியும் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, விவரங்கள். நிச்சயமாக சேலத்தில் முருகன் பிராய்லர் கடை என்று நடத்தி வருபவர் அதில் மேலாளராக இருக்கும் பார்த்திபனை நேற்று இரவு 2 வடமாநிலத்தவர் கத்தியால் தாக்கி அவர் கையில் வைத்திருந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக சேலம் போலீசாருக்கு புகார் அளித்ததன் அடிப்படையில் அவர் சிசிடிவி காட்சிகளை வைத்து தீவிரமாக தேடி வந்திருக்கின்றனர். அப்பொழுது போடிநாயக்கனூர், அதாவது ரயில் நிலையம் வழியாக போடிநாயக்கனூர் எக்ஸ்பிரஸ் மூலமாக சென்னை சென்ட்ரல் வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சேலம் போலீசார் சென்னையில் இருக்கும் ரயில்வே போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவர்களை பிடிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். இதனையடுத்து ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் இந்த கொள்ளையர்கள் இருவரும் இந்த ரயில்வே போடிநாயக்கனூர் எக்ஸ்பிரஸில் வருவதை அறிந்து அவர் அந்த ரயில் வரும் 7வது நடைமேடையில் காத்திருந்தார்கள். சாதாரண நடைபெட்டியில் அந்த 2 வடமாநிலத்தவரும் வெளியே வரும் பொழுது, பிடிக்க செல்லும் பொழுது அவர்களை மீறி தப்பி செல்கிறார்கள். இந்த தப்பி செல்லும் பொழுது ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் அவர்களை பிடிக்கும் அந்த காட்சி என்பது தற்போது சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. 2 போலீசார் அவர்களை துரத்தி பிடிக்கிற அந்த காட்சி வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் வெளியே தப்பிக்க முற்படும் பொழுது ரயில்வே போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்திருக்கிறார்கள். பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் இதில் இருவரும் பீகாரை சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. முக்கியமாக சமீர் குமார் என்றும் அதே நேரத்தில் முகேஷ் முக்கியா ஆகிய 2 பேரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இவர்களை சேலம் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவர்களிடம் ஒப்படைக்கும் நடவடிக்கை என்பது தற்போது ரயில்வே போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இவர்கள் வேறு எங்கெங்கு கொள்ளை சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள், இவர்கள் பின்புலம் என்ன என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.